அந்த மான் முயலும் அந்த அதுக்கு அளவான புற்களும் அதற்கு அதை சாப்பிடக்கூடிய புலிகளும் அந்த சரி விகிதத்துல இருக்கணும். நம்ம பள்ளிகள்ல படிச்சிருப்போம் உணவு சங்கிலி அப்படின்னு சொல்லி. அந்த உணவு சங்கிலி எல்லாமே ஒவ்வொரு கீழ்நிலையில இருந்து மேல்நிலைக்கு போகும். அப்ப அந்த உணவு சங்கிலி ஏதாவது ஒரு இடத்துல புலி அந்த வனத்துல இல்லை அப்படின்னா மான் முயல் எண்ணிக்கை அதிகமாயிடும். சைவம் சாப்பிடக்கூடிய விலங்குகள் எண்ணிக்கை அதோட எண்ணிக்கை அதிகமாயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அது சாப்பிடக்கூடிய புற்களோட எண்ணிக்கை குறைந்து போய்விடும். புற்களோட எண்ணிக்கை குறைந்து போயிடுச்சுன்னா அங்க மழை பொழிவு வரும்போது நீர்நிலைகள்ல என்ன இருக்காது, நீர்கள் சேமிக்க முடியாது. அந்த சோலைவன காடுகள் சொல்லுவாங்க. அது எல்லாமே அந்த சோலைவன காடுகள் நீர்நிலைகள்ல நீரை சேமிக்காம அது மழை பொழிவு வரும்போது மழை அது ஓடைகளையும் ஆறுகளையும் அடித்துட்டு வந்து கீழே பூமிக்கு சேரும் பொழுது மேல வனத்துல நீரே இருந்திருக்கு. இப்ப வனம் காடுகள் அப்படியே மாறும் பொழுது அங்க மரங்களும் நாளாக நாளாக மரங்களும் என்ன ஆயிடும், குறை